ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் சிராஜுதீன் அவர்கள். தொடர் வணக்கம். இப்போ ஆரியர்கள் அப்படிங்கிறது நம்ம இந்திய சூழலில், குறிப்பாக தமிழ் சூழலில், அந்த வரலாற்று அடிப்படையில் ஆரியர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வில் அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள், நம்ம கைபர் போலன் கணவாய் இதுதான் எல்லாருக்கும் தெரியும், அது வழியாக வந்தாங்க அப்படிங்கிற விமர்சனம். அம்பேத்கர் போன்றவர்கள் ஆரியர்கள் இங்கே இருந்தாங்க, அவங்க வரலை அப்படின்னு அவர் சொல்கிறது, அது ஒரு வித்தியாசமான கோணம், அது ஒரு விமர்சனமாக பேசப்படுது. பல நேரங்களில் வலதுசாரிகள் அதை சாதகமாக எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆரியர்களும் இந்த மண்ணின் பூர்வீகம், அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அவங்க அது நம்ம ஒருத்தரை வந்திருக்காங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அரசியலை தாண்டி வரலாற்று ரீதியாக அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல மக்கள்கிட்ட. அரசியலுங்கிறது அதுக்கப்புறம். ஆரியர்கள் யார், அவங்க என்ன ரேஸ், அந்த எங்கே இருந்து எந்த இடத்துல இருந்து அவங்க இந்தியா நோக்கி வந்திருக்காங்க, இப்போ இருக்க இந்தியா அமைப்பில் எங்கேருந்து அவங்க வந்தாங்க, அவங்க என்ன ரேஸ்? முதல்ல பார்க்கணுன்னு சொன்னால் மனிதர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் இடம்பெயர்ந்திருக்கணும். மனிதர்கள் தோன்றும் போது உலகம் முழுவதும் தோன்றலை. அப்போ இடப்பெயர்வுங்கிறது மனித இனத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே நடந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா இன ரீதியாக மனிதர்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் 3 பிரிவுகள், அதுக்கு இடையில் ஒரு 30 உட்பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகளில் ஒன்று காக்கசாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது மங்கோலாய்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நீக்கராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பிரிவுகள் தான் முதன்மையானது. அதன் பிறகு அதுலேருந்து நிறைய உட்பிரிவுகள் வருது, 30க்கும் மேற்பட்ட பிரிவுகள் வருது. இதில் ஆரியர்கள் எதில் வராங்கன்னு சொன்னால் காக்கசாய்டு அப்படிங்கிற இனத்தை வராங்க. இந்த காக்கசாய்டுனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கசாய்டு அப்படிங்கிறது காக்கசியா அப்படிங்கிற பகுதியிலேருந்து வந்ததுனால தான் இந்த காக்கசாய்டுங்கிற பேரே வருது. அந்த நிலப்பரப்பு அது எந்த பகுதி சரியா? அது காஸ்பியன் கடலுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பு, கருங்கடல் காஸ்பியன் கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி, அதுதான் காக்கசியா அப்படிங்கிறது. அங்கிருந்து வந்ததுனால தான் இந்த இனத்துக்கே காக்கசியன் ரேஸ் அப்படின்னு பேர். ஓகே ஓகே. இதுதான் ஆரியர்களுடைய. ஆரியர்கள் அங்கிருந்து எல்லா பகுதிகளுக்கும் எப்படி பரவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 2ஆக தான் பிரிகிறாங்க. அங்கே தான் அவங்க ஆரிஜின். அதான் ஆரிஜின். அங்கேருந்து பல இடங்களுக்கு போயிருக்காங்க. காக்கசியன் ரேஸ் அப்படிங்கிறதே காக்கசியாவிலிருந்து கிளம்பி போனதுனால காக்கசியன் ரேஸ் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வந்துச்சு. இது ஆய்வுபூர்வமான உண்மை. இதை தாண்டியும் சில மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை தான் நம்ம பேசுகிறோம். நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது, ஆனாலும் கூட பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த காக்கசியாவிலிருந்து மேற்கு நோக்கி போனவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐரோப்பியர்கள். ஏன்னா ஐரோப்பா அங்கே தான் இருக்குது. சரி. அதிலிருந்து கிழக்கு நோக்கி அல்லது வடகிழக்கு நோக்கி இருக்காங்கல்ல, அவங்க தான் மத்திய ஆசியாவுக்கு போனாங்க. இன்றைக்கு மத்திய ஆசியாங்கிறது எல்லாமே முஸ்லீம் நாடுகள். கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இது எல்லாமே மத்திய ஆசியா. நம்ம வரலாற்றில் ஆரியர்கள் யாருன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் சொல்லப்படுது. ஆமாம். ஆனால் மத்திய ஆசியாவுக்கு எங்கேருந்து வந்தாங்கன்னா காக்கசியாவிலேருந்து வர்றாங்க. ஓகே ஓகே ஓகே. கருங்கடல் பகுதி, காஸ்பியன் கடல், அதுலேருந்து காக்கசியாவுக்கு அங்கேருந்து வர்றாங்க. இது மத்திய ஆசியாங்கிறது அப்போ இந்த முஸ்லீம் நாடுகள் தான் மத்திய ஆசியா. அந்த மத்திய ஆசியாவில் ஒன்று தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான். மத்திய ஆசியாவிலேருந்து அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி வர்றாங்க, இடம்பெயர்றாங்க. இந்த முதல் குழு ஐரோப்பாவுக்கு போன குழு ஐரோப்பா அப்படியே போயிட்டாங்க. அவங்க ஐரோப்பியர்கள். மேற்கு நோக்கி போனவங்க அவங்க போகலை. இவங்க இன்னொரு இனம் மத்திய ஆசியாவுக்கு போனாங்க. அந்த மத்திய ஆசியாவிலேருந்து தான் ஈரான் அடுத்தது, அதனுடைய தொடர்ச்சி தான் ஈரான். மத்திய ஆசியாவினுடைய தொடர்ச்சி. மத்திய ஆசிய நாடுன்னு சொல்கிறாங்க சில பேர், இல்லை அது மத்திய ஆசியாவில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது தொடர்ச்சி. அது அங்கே தான் பண்டைய இன்னைக்கு ஈரான் அப்படிங்கிற பேர் ஆரம்ப காலத்தில் பாரசீகம், பெர்சியா, பாரசீகம். இதை அந்த ஈரான் அப்படிங்கிற பேர் வச்சது காரணமே அது ஆரியர்கள் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக. ஈரான் மீன்ஸ் இந்த லேண்ட் ஆஃப் ஆரியன். அதாவது ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குமா? இல்லை, 1935 அது ஆரம்பிச்சாங்க. 1979 காலகட்டங்கள் ஈரான்ங்கிற பேரே அப்போ தான் உங்களுக்கு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது இப்போ இருந்து 1900 சமீப காலத்தில். அது வரைக்கும் அது பெர்சியா தான். நம்மளுடைய பழைய மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாரசீகம், பெர்சியான்னு தான் இருக்கும். ஈரான்ங்கிற பேர் அதுக்கு ஒரு தான் ஈரான்ங்கிற பேர் வச்சது. ஈரான்ங்கிற பேர், ஈரான் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆரியர்கள் போயிட்டாங்க. ஆரியர்கள் போனதுக்கு பிறகு இந்த பேரை வச்சது இப்போ அந்த காலகட்டங்களில். பழைய பேரை நம்ம வச்சிடணும், நம்ம ஆரியர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற ஆரியர்களுக்கு இந்தோ ஈரானியன்னே பேர்.
வரலாற்றுல இவர்களுக்கு பேரே வந்து இந்தோ ஈரானியர்கள். அதாவது இஸ்லாம் கிறிஸ்தவம் பிறப்பதற்கு முன்னாடியே போயிட்டாங்கல்ல. ஆமா, இதெல்லாம் கிறிஸ்தவம் இதுல பிறக்க யூதத்துக்கும் முன்னாடி இருக்கும், எல்லாத்துக்கும் முன்னாடியே போயிட்டாங்க. இது வந்து காட்டு முன்னாடி காலத்துல நடந்தது இதெல்லாம். ஓகே ஓகே. நாகரிகம் அடையாத ஒரு காலகட்டங்கள்ல ஈரானுக்கு வந்துட்டாங்க. ஆனா பேர் வச்சது இப்ப பெயர் இப்ப வச்சாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா பாரதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து பேர் வச்சது வந்து அந்த காலகட்டங்களில். இப்போ எதுக்காக அதை சொல்கிறோம்னா, ஆரியர்கள் தான் வந்து அங்கே இருக்கிறவங்களும் ஆரியர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேரே வைக்கிறாங்க, லேண்ட் ஆஃப் ஆரியன். ஈரான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லேண்ட் ஆஃப் ஆரியன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அது அப்போ அங்கே வர்றாங்க. அதன் பிறகு வந்து அங்கே ஏற்படுகின்ற இந்த இயற்கை மாறுபாடுகள் இதனால், ஏன்னா இப்போ வந்து அவங்க ஆரம்ப காலகட்டங்கிறது கால்நடை மேய்ப்பாளர்களாக தான் இருந்தாங்க பெரும்பாலும். நாடோடி சமூக வாழ்க்கை. இந்தியாவுக்குள்ளேயே அவங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் வந்தாங்க. 2 சமூகங்கள் இந்தியாவில் இருந்துச்சு, நம்ம அதை பின்னாடி வருவோம். அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து கால்நடை மேய்ப்பாளர்களாக மட்டுமே இருந்தாங்க. அதனால் வந்து கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவைப்பட்டுச்சு. ஓகே ஓகே. நீ மேய்ச்சல் நிலம் தேவைப்படும் போது அது வந்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போனவங்க நேரடியாகவும் இந்தியாவுக்கு வரல. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் வருது, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஆப்கானிஸ்தான் வருது. ஆப்கானிஸ்தானில் வந்து அவங்க குடியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இன்னைக்கு இருக்கிறவர்களுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆரியர்கள் தான். இந்திய ஆரியர்களுக்கும் ஆப்கானிஸ்தானுடைய ஆரியர்களுக்கும் ஒரே ரத்த உறவுல சம்மந்தப்பட்ட தாலிபான்களே ஆரியர்கள் தான். நிச்சயமா. ஓ, அப்போ இங்குள்ள பிராமின்ஸ்க்கு தாலிபானுக்கு தொடர்பு இருக்கு. நிச்சயமா, அவங்க ஆரியர் மரபு அடிப்படையில். ஆமா, இவங்க ஆரியர்கள்ங்கிற பேரை இவங்க விட்டுட்டாங்க, இன்னமும் அவங்க பிடிச்சிட்டு தானே அவங்க வந்து லேண்ட் ஆஃப் ஆரியன் பேர் வச்சிருக்காங்க இல்லையா. அப்படி ஆப்கானுக்கா? இல்ல, ஆப்கான்ல இருக்கிறவங்களும் ஆரியர்கள்ங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆப்கான்லயும் மற்ற மக்களும் இருக்கிறாங்க, இவங்களும் வர்றாங்க. இப்ப வந்தவங்க இடம்பெயர்ந்து வரும்போது இப்போ ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 பேரும் அங்க வந்து தங்குறாங்க. ஏன்னா நேரா வர முடியாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஏன் கால்நடைகளோட வர்றாங்க. இப்போ 100 பேரும் அங்க வந்து தங்கும் போது அங்கிருந்து திரும்ப வந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போது அந்த 100 பேரும் போக மாட்டாங்க, அதுல கொஞ்சம் பேர் அங்க தங்கிடுவாங்க. அப்ப தங்கினவங்க என்ன ஆயிருப்பாங்க? ஒண்ணு. 2வது, ரிக்வேதங்கள் உருவான காலமே வந்து அங்கதான் அப்படிங்கிறாங்க, ஈரான்ல, ஆப்கானிஸ்தான்ல. ஓகே ஓகே ஓகே. அங்கதான் அவங்களுடைய முதல் இடப்பெயர்வு. இதை நான் சொல்லல, ராமானுஜ தாத்தாச்சாரியர் வந்து இந்து மதம் எங்கே போகிறதுங்கிற புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. கிரம்மு அப்படிங்கிற ஒரு நதியை பத்தி குறிப்பிடுறாங்க, வந்து ரிக்வேதத்தில் இருக்கு. அந்த கிரம்மு நதி அங்கதான் ஓடுது அப்படிங்கிறார். ஆக இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல தான் இவங்களுடைய வேதங்கள், ஆரம்ப கால வேதங்கள் அங்கதான் உருவானுச்சு. அதன் பிறகுதான் வந்து அவங்க வந்து சிந்து சமவெளிக்கு வர்றாங்க. ஆனா ஆரியர்கள் வருவதற்கு முன்பு அந்த பகுதியை வந்து நம்ம வரலாற்றுல என்ன சொல்றோம்னா சிந்து சமவெளின்னு சொல்றோம். ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த பேரை வந்து வேற மாதிரியே மாத்துறாங்க, சிந்து சமவெளியை வந்து சப்த சிந்துன்னு மாத்துறாங்க. ஓகே ஓகே. சப்த சிந்துன்னு ஆரியர்களுடைய வரலாற்றுல சொல்லப்படுகிற பகுதியும் தமிழர்களுடைய வரலாறுல சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லப்படுற பகுதியும் ரெண்டும் ஒரே பகுதி. இப்ப அங்கதான் வந்து அவங்க குடியிருக்கிறாங்க. இப்ப அங்க வந்து குடியிருக்கும் போதுதான் நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் எல்லாமே அங்கதான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்கு. ஆமா ஆமா. இன்னொரு தகவலையும் நாங்க இடையில சொல்லணும். இப்ப பாரதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பாரதம் கூட பாதிக்கு மேல பாகிஸ்தான்ல தான் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு, ஆப்கான்ல இருக்கு, காந்தார தேசம் சொல்றதெல்லாம் அங்கதானே. இல்ல, பாரதம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான பேரு கிடையாது. பரத இனக்குழு ஆட்சி செய்த பகுதி அது வந்து ராவி நதிக்கரையினுடைய கிழக்கு பகுதியில இருந்த ஒரு பகுதியில தான் பரத இனக்குழு ஆட்சி செய்தது. முழுக்க பாகிஸ்தான் தான் இன்னைக்கு. அந்த இனக்குழு ஆட்சி பண்ண பகுதியை தான் பரத நாடுன்னு சொன்னாங்க. அப்ப RSS கரெக்டா தான் கேக்குறாங்க, பாகிஸ்தான் வந்து எங்க பாரத தேசம் அங்கதான் இருக்கு. ராவி நதியினுடைய 60% இது ஓடுறது வந்து பாகிஸ்தானுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவில் ஆரம்பிச்சு இப்ப அந்த பாரத நாட்டுக்குள்ளார பாகிஸ்தானும் வருது. அப்ப இவங்க சப்த சிந்துன்னு சொல்ற பகுதியும் அந்த சிந்து சமவெளிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள தான் வருது. ஆக பாகிஸ்தானை விட்டுட்டு இவங்களால வந்து ஆரிஜின் எடுக்க முடியாது ஒண்ணு. இப்ப அப்படி வந்தவங்க தான் வந்து அதுக்கு பிறகுதான் இங்கே வர்றாங்க. ஓகே ஓகே. கடைசியா வரும்போது தான் இந்துகுஷ் மலை இருக்கு, அதை தாண்டி தான் கைபர் போலன் கணவாய் வழியா உள்ளார வர்றாங்க. அதுதான் வந்து சிந்து. கைபர் போலன் கணவாய் நான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கைபர் போலன் கணவாய்ங்கிறாங்க. அது கரெக்டா எந்த இடம், இப்ப எந்த நாடு, அது கரெக்டா சொல்லி. இப்போ பாகிஸ்தான்ல தான் இருக்கு. பாகிஸ்தான் வழியா தான் பிராமின்ஸ் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஆமா, அது வழியா தானே வர முடியும். இப்ப கைபர் போலன் இந்துகுஷ் மலை பாகிஸ்தான் நாடு, இந்துகுஷ் மலை இருக்கு. அது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இல்ல. அது கரெக்டா எந்த நாட்டுல வரும்? இந்தியால வருமா பாகிஸ்தான்ல வருமா? பாகிஸ்தான்ல தான் வருது. பாகிஸ்தான். கைபர் பாஸ்
அப்படிங்கிற பேர் நீங்கள் வந்து கூகுள் அது கணவாய் பெரிய கணவாய் அது? அதான் கணவாய்ங்கிறது ஒன்றும் இல்லை, மலைக்கு இடையில ஒரு வழி இருக்கும், அதுதான் கணவாய். இப்போ செங்கோட்டை கணவாய்னு சொல்லுவாங்க, வரிசையாக மலை இருக்கும், அந்த மலைக்கு இடையில ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வழியாக வந்து இது பண்ணி போவாங்க. அப்படி போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அதை தான் கணவாய்னு சொல்லுவாங்க, மலைகளுக்கு இடைப்பட்ட வழி. அந்த ரெண்டு வழி நம்ம போக முடியுமா அந்த பகுதிக்கு? இப்போ சாலை வசதி இருக்கு, பஸ் வசதியெல்லாம் இருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நிறைய இதெல்லாம் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் இப்போவும் இந்த கைபர் கணவாய்ங்கிறது இப்போவும் இருக்குது, அது சாலை வசதி இருக்குது, ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வழியாக தான் இவங்க வந்தாங்க, ஏன்னா அது வழியாக தான் வர முடியும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக மலை, அந்த மலைத்தொடரில் 2 இடம் தான் இருந்துச்சு உள்ளார வர்றதுக்கு, அந்த இடத்து வழியாக தான் அவங்க உள்ளார வந்தாங்க. இப்போ அது வழியாக தான் வரணுங்கிற அவங்களுக்கு நெருக்கடி கிடையாது, ஆனால் வேறு வழி கிடையாது. கணவாய் அப்படிங்கிறது மலைகளுக்கு இடைப்பட்ட பாதை. புரியுது. அந்த 2 தான் இருந்துச்சு, அது வழியா உள்ளார வந்தாங்க. அப்படி வந்தவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து குடியேறிய பகுதி வந்து சிந்து நதி பகுதி. அதுதான் அவங்க வந்து இப்ப இந்தியாவில் இருக்க, பாகிஸ்தான்ல தான் இருக்கு இப்பயும். இப்போ பாதி இங்க இருக்கு, பாதி அங்க இருக்கு. சிந்து அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்புக்கு பாதி பஞ்சாப் வந்து இப்போ பாகிஸ்தான்லேயே பஞ்சாப் மாகாணம் இருக்குல்ல, அதான் இப்போ பஞ்சாப்பை தான் 2 பிரிச்சாங்க. இந்தியாவில் இப்போ இருக்கிற பஞ்சாப்பை கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப், அதாவது வங்காளத்தையே 2 பிரிச்ச மாதிரி இப்போ பஞ்சாப் 2 பிரிச்சாங்க, கிழக்கு மேற்குன்னு. கிழக்கு வங்காளம்ங்கிறது தான் பங்களாதேஷ் ஆணிச்சு, மேற்கு வங்காளங்கிற பேரோடயே இருக்கு. அதே மாதிரி சிந்து பஞ்சாப்பை பிரிக்கும் போது பஞ்சாப்ல வந்து கிழக்கு பஞ்சாப் இந்தியா கிட்ட வந்துச்சு, மேற்கு பஞ்சாப் அவங்கள்ட்ட போச்சு, அந்த பஞ்சாப்புங்கிற பேர்லயே அது இருக்கு. பஞ்சாப்ங்கிறது ஒரு பெரிய பகுதி, 5 நதிகள் பாயக்கூடிய பகுதி. அதுதான் இந்த நான் சொன்ன ராவி நதியெல்லாம் அதில் தான் வருது, சிந்து ஜீனப் அப்படிங்கிற அந்த 5 நதிகள் பாயுது, அதனால் அது வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாப்பினுடைய பாதி பகுதி நம்மகிட்ட இருக்குது, பாதி அங்கே இருக்குது. இதுதான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து செட்டில்மெண்ட்டு இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. அப்படி செட்டில் ஆனதுக்கு காலகட்டங்களில் தான் ஆரிய திராவிட யுத்தங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சிந்து பகுதியில். ஏன்னா அங்கே தான் வந்து அவங்க ஆரிய திராவிட யுத்தம்னா இங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அப்போ தமிழர்கள் தானே, சிந்து சமவெளி நாகரிகம். அதான் திராவிடர்களால, அப்ப அவங்க வந்து தமிழர்கள் தானே, தமிழ் மொழி பேசினவங்க தானே, தமிழர்களை தான் திராவிடர்கள். அதான் அதைத்தான் வாயில வராம திரமிழம் திராவிடர் ஆரியர்கள் சொன்னதாலாம் வரலாற்று சொல்றாங்க. இல்ல அப்ப ஆரிய திராவிட யுத்தம்னா அப்ப இவன் படையெடுத்து தான் வந்திருக்கணும், வெறுமனே ஆடு மாடு மேய்ச்சவனையா தமிழை அடிச்சிருப்பான், திராவிடர் குழு அடிச்சிருக்கும்? இல்லை, அதாவது 2 விதமாக சொல்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. யுத்தம் அப்படின்னு சொன்னால் கிடைச்சிருக்கிற, நான் அந்த என்னுடைய புத்தகங்களில் அதை நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன், அந்த ஆதாரத்தோட பதிவு பண்ணியிருக்கேன். கிடைச்ச மண்டை ஓடுகளில் வந்து கோடாலியில் வெட்டப்பட்டது இருக்குது அப்படிங்கிறாங்க. யுத்தம்னா ஒரு பெரிய யுத்தமாக நடக்கலை, கலவரம் மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஓகே உள்ள புகுந்து ஏதாவது உள்ள புகுந்து, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே தங்கி இருக்கிறாங்க, இவங்க வந்து நாடோடிகள், அவங்க வந்து நிலையமர்ந்த குழுக்களா இருக்கிறாங்க, இவங்க வந்து நகர நாகரிகம். தமிழர்கள் நகர நாகரிகம், திராவிடர்களுடையது நகர நாகரிகம். இந்த தமிழர் திராவிடருங்கிறத நம்ம அந்த விளக்கம் சொல்லுவோம். இவங்க தமிழர்களுடையது நகர நாகரிகம், அவங்களுடையது வந்து கிராம நாகரிகம். கிராம நாகரிகம்னு சொல்றதை விட நாடோடி. ஆமா, அவங்க ஒரு மேய்ச்சல் நில குடிகள், மேய்ச்சல் நிலம். அப்ப ஆரியர்களோட திராவிடர்கள் பல மடங்கு அப்பயே பண்பட்ட ஒரு பண்பட்ட சமூகமா இருந்ததுனால தான் அங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடுகளுடைய சிதைவுகள் தான் நமக்கு வீடு, கிணறு, நிறைய எல்லாமே இருக்கு. கிணறு, அது நகரம்னு சொல்றோம். அதான் இவங்க நாடோடிகளாக இருந்த போது இவங்க நகரத்துல வசிக்கிறாங்க. நகரத்துக்கு முந்தைய வடிவம் வந்து கிராமம், நகரத்துக்கு முந்தைய வடிவம் கிராமம். ஆனா இவங்க கிராமத்தையும் அதுக்கு முந்தைய வடிவம் வந்து நாடோடி காலத்துல இருக்காங்க. ஏன்னாப்பா அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. இப்போ வீடு வாசல் இல்லாத போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வீடு வாசல் கட்டிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணல, இருக்கிறவங்கள அடித்து துரத்துறாங்க. இது நாடோடிக்கால ஒரு வழக்கம். நாடோடிகளுடைய வழக்கம் என்னன்னு சொன்னால், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறத விட ஏற்கனவே ஏதோ இருக்கா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே அந்த டென்ட்ல போய் அப்படியே உட்கார்ந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேட்டையாடுறது மட்டும்தான் பழக்கம். நாடோடி விவசாயம் தெரியாது, உணவு சமைத்தல் தெரியாது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ரிக்கு வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவங்க எல்லா கறியும் சாப்பிடுவாங்க, குதிரைகளை கூட. குதிரையில பயணம் பண்ணுவாங்க. அசுவமேதையாக குதிரையை போட்டு சாப்பிடுறது தானே அசுவம்னாலே குதிரை தான். அசுவம் அப்படிங்கிற வார்த்தையே குதிரை தான். அதனால வந்து அவங்க வந்து வேட்டையாடக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அப்படி வேட்டையாடக்கூடியவர்களா இருந்தப்போ ஒரு கிளாஷ் ஏன் வருதுன்னா, இந்த மண்ணில் அவங்க வந்து நிக்கிறாங்க. இப்போ வரும்போது ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கு அங்க. இப்ப இருக்கும் போது அவன் வந்து இடம் கொடுக்க மாட்டான், இவன் புதுசா வர்றான். இப்போ காக்கசாய்டு அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்கங்கிறது அந்த ரேஸில் அதனுடைய டெஃபினிஷன் கொடுக்கும்போது அவங்க வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னு தான் வருது. ஓ, அப்போ இவங்க ஐரோப்பியர்கள் எல்லாருமே ஒரே தான். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த காக்கசாய்டுங்கிற அந்த பகுதியிலேருந்து மேற்கே போனவங்க ஐரோப்பியர்கள்.
கிழக்கு நோக்கி இங்கே வந்தவங்க ஈரானுக்கு வந்து ஆப்கானுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இதை ஆய்வு பண்ணாங்க. அதனால தான் வந்து ஐரோப்பியர்களும் இந்தியர்களும் ஒரே ரேஸ் அப்படிங்கிறதுக்காக இண்டோ யூரோப்பியன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற ஆரியர்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாற்று ரீதியான பேர் இந்தோ ஐரோப்பியர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஐரோப்பியர் பிராமின்ஸே ஐரோப்பியர்கள் தானே, அதான் சொல்றேன். இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு இனம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க ரொம்ப ரீசெண்டா தான், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல தான். அதனாலதான் மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் ப்ரோ பிராமணிக்கல் தாட்டோட இருந்தாங்கல்ல. மார்க்ஸ் முல்லர் போன்ற கால்டுவெல் வந்து திராவிட இயக்கத்தை அவர் திராவிட அந்த கான்செப்டை உள்வாங்கி அவர் கொண்டு வந்தாரு. மார்க்ஸ் முல்லர் போன்றவங்க பிராமணிக்கல் ஆரியர்களுக்கு சார்பான ஆளாக தானே இருந்தார். ஆமா, மார்க்ஸ் முல்லர் போன்றவங்க அதாவது வந்து இந்த உலகத்துல வந்து ஆரியர்கள் தான் உயர்ந்த இனம்னு ஒரு தத்துவத்தை உருவாக்குனதே ஹிட்லர் தான். மெயின் கேம்ப்ல பாத்தீங்கன்னா அது தெளிவா இருக்கும். அவர் சொல்றாரு, ஜெர்மானியர்கள் இந்த உலகை ஆள தகுதி படைத்தவர்கள் ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஆரியர்கள். அவர் சொல்றாரு, ஏன் ஆரியர்கள் தகுதி படைத்தோம்னா மற்ற ஆரியர்கள்லாம் கலப்பு வந்துட்டு அவங்கள்ட்ட இனக்கலப்பு நடந்துருச்சு, நம்ம ஜெர்மானியர்கள் மட்டும் எந்த இனத்தோடையும் கலக்காம. அவருடைய ஆரியர்கள் ஜெர்மன் தான். நீங்க இங்க இருக்கிற இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அவருடைய சின்னம். ஆமா, RSS அதை தான் எடுத்து பயன்படுத்துறாங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு இணக்கம், அது வந்து இன ரீதியான வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனா அறிவியல் பூர்வமா எந்த இனமும் வந்து தனி இனமா கிடையாது. இந்தியா கலப்பு இல்லாத இனம், நம்ம யாருமே கலப்பு இல்லாம அப்படி இருக்க பியூரான ஒரு இதுங்க உலகத்துல கிடையாது. ஆனா நாங்க உயர்ந்த இனம், நாங்க தான் வந்து தூய்மையான இனம்ங்கிற ஒரு கான்செப்டை இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க இங்க வந்த போது இங்க இருந்த மக்கள் தங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கல. அவங்க பேசின மொழி தமிழ். அவங்கள தமிழன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. ஆமா, இன்னொரு இனம் இருந்தா தானே அதை வேறுபடுத்தி சொல்ல வேண்டிய அவசியம், பார்க்க வேண்டிய அவசியம். ஆக அவங்க தமிழ் பேசுறாங்க, அவங்களுக்கு பேர் அவங்க தான் வைக்கிறாங்க. தமிழ்ங்கிறத வாயில நுழையதுனால அவங்க திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அது திராவிடம் அப்படின்னு மருவி வந்துச்சு. இப்ப பெயர் வைக்கிறது அவங்க வைக்கிறாங்க. இப்போ திராவிடம் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களாம் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற மாதிரி சொன்னோம்னு சொன்னால் இந்தியா முழுவதுமே தமிழ்நாடு தான். ஆமாம், இது ஜோதி பாசு ஒரு முறை சொன்னார், கம்யூனிஸ்ட் லீடர் என்ன சொன்னார், அந்தந்த ஸ்டேட்டுக்காரன் தான் அங்கே இருக்கணும்னா இந்தியா முழுக்க இருந்தவன் தமிழன் தான். மேற்கு வங்க பார்ப்பனரான ஜோதி பாசு இதை சொன்னார். அது பெரிய விஷயம். அவர் வந்து இத்தனைக்கு ரேஸ் இன உணர்வு அந்த அரசியல் தமிழ் உணர்வு அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது கம்யூனிஸ்டுகள். ஆனால் அவர் சொன்னார் பூர்வீக குடிகள் தமிழர்கள் தானே. அம்பேத்கர் சொன்னார் இந்தியா முழுக்க என்ன நாகர்களுக்கான பூமி தானே, நாகர் தான் தமிழர் தானே. அம்பேத்கரும் தமிழர் கிடையாது, ஜோதி பாசு மேற்கு வங்க பார்ப்பனர், ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் இந்திய துணைக்கண்டத்தின் முழுக்க பூர்வீக குடிகளாக இருந்தவர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நாகர்கள் வந்து தமிழர்கள், நாகர்கள் தான் வந்து நாடு முழுவதும் இருந்தாங்க, நாகர்களுக்கு இன்னொரு பேர் தான் தமிழர்கள்ங்கிறாரு. ஓகே ஓகே, ஆமாம். நாகர்களுடைய ஆளுமை மிக்க ஆட்சி வந்து இங்கே மகாராஷ்டிராவில் இருந்துச்சு, அவங்களுடைய பூர்வீகம் வந்து மகாராஷ்டிராவில் இருந்துச்சு, அதுதான் நாக்பூர் அப்படிங்கிறாரு. நாகபுரி அப்படிங்கிறதா நாக்பூர். ஓ ஓ ஓகே ஓகே. நாகாலாந்து, நாக்பூரி, நாகர்கோவில், நாகப்பட்டினம், எங்கெல்லாம் நாகர் இருக்கோ அங்கெல்லாம் பூர்வீகமான அந்த மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு வரலாற்று ஆய்வு இருக்கு. ஆமாம் இருக்கு. இதில் இப்போ தேவநாய பவனர் ஒரு விஷயம் சொல்கிறார், தமிழர்கள் என்ன இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு அவரு தான் பேசு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து திராவிட மொழிகள் இந்தியா முழுவதும் இருந்துச்சு அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறாரு. திராவிட மொழிகளை முதல்ல வந்து தமிழ் இருந்துச்சு, தமிழில் மற்ற மொழிகள் கலக்கும் போது அது திராவிடமாக நம்ம வந்து சொல்கிறோம். அதில் வந்து 3 விதமான திராவிட மொழிகள் இருந்துச்சுங்கிறாங்க. இப்போ ஆரியம் அப்படின்னு சொல்கிறது வந்து இனம் அப்படிங்கிறத விட பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு இன ரீதியா பிரிக்கிறத விட அது ஒரு மொழி ரீதியான ஒரு பேர் அப்படிங்கிறாங்க. ஆரிய மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஆரியர்கள்ங்கிறாங்க. திராவிடம்ங்கிறது ஒரு மரபினம், ஆரியம்ங்கிறது ஒரு மொழி. ஆமா, தமிழ்ங்கிற ஒரு மொழி மாதிரி ஆரியம்ங்கிறது ஒரு மொழி. இவர் தேவநாய பவனன் என்ன சொல்றாரு, தெற்குல வந்து தமிழ் இருந்துச்சு, அதை ஒட்டி இருந்த பகுதியை வந்து திராவிடம்னு சொல்லக்கூடிய தென் திராவிடம்னு ஒன்று இருந்துச்சு. தென் திராவிடம்ங்கிறது தெலுங்கு, மலையாளம், தெலுங்கு, துளு, கன்னடம் இதெல்லாம் வந்து வடமொழியோட கலந்ததுனால வந்து உருவான மொழிகள். வேற ஒரு மொழியினுடைய கலப்புல வந்து, ஏன்னா ஒன்று கலக்கும் போது வேற ஒன்றா மாறும். அது அப்படி மாறும்போது தான் வந்து தென் திராவிடம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நடு திராவிடம்னு ஒன்று இருந்துச்சு, மராட்டியமும் குஜராத்தியும் வந்து நடு திராவிடம், அதுவும் திராவிடத்துல தான் வருது அவரு சொல்றாரு.
தேவநேய பவனர் வடமொழி வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் தெளிவாக சொல்றாரு, வட திராவிடம் நடு திராவிடம்னு இருந்துச்சு, அதே மாதிரி வட திராவிடம்னு ஒன்று இருந்துச்சு, வட திராவிடங்கிறது தான் பிராகிருதம் அப்படிங்கிறாரு. பிராகிருதம்ங்கிறது வந்து பாலி மொழியினுடைய மொழி குடும்பம். பிராகிருதம் கொஞ்சம் இதாகும். புத்தர் பேசிய பாலி மொழி பிராகிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஆனா அம்பேத்கர் இதை வேற மாதிரியே சொல்றாரு. இந்தியா முழுவதும் வந்து திராவிடர்கள் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆரியர்கள் வந்தபோது ஆரியர்களுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு இது போயிட்டாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அப்படி மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட ஆரியர்கள் திராவிடர்கள் தான் இங்கே வந்து கலப்பினங்களாக இருக்கிற வந்து மற்ற ஜாதிகள் எல்லாம் அப்படிங்கிறாரு அவர். இப்படி இதில் நிறைய தேரி. தமிழை வந்து வடக்கு இருந்து தான் தெற்க வந்திருக்கிறான். இல்லை, அங்கேயும் இருந்தாங்க, அதை ஏற்றுக்கிட்டவங்க அங்கேயே இருந்தாங்க. தெற்க ஆல்ரெடி தமிழை இருந்திருப்பான். தெற்க இருந்தவங்க இப்படி இருந்துட்டாங்க. வடக்கு இருந்தும் தமிழ் அப்படியே வந்துட்டாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம், இங்க இருந்து தொல்லையா இருக்கு, இங்க போயிடும், நம்ம வந்து நம்மளுடைய மக்கள் இருக்க பகுதிக்கே போவோம். ஏன்னா இப்ப இங்க தொல்லை கொடுக்கறது இவங்க தான், ஆரியர்கள் தான் அந்நியர்களா வர்றாங்க. அவங்க தான் வந்து இவங்களை வந்து மேலாதிக்கம் பண்றாங்க. இந்த மேலாதிக்கத்தை ஏத்துக்க முடியாதுங்கிறவங்க தான் இங்க இருந்து இங்க வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இங்க இருந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இங்க இருந்து அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா காலத்திலுமே அங்க இருந்து தான் இங்க வந்திருக்காங்க, வடக்கு இருந்து தான் தெற்க வந்திருக்காங்களே தவிர தெற்கே இருந்து வடக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவுமே இல்லை, அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப வரையும் தெற்கு வடக்குக்கு நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, வடக்கு தான் தெற்க நோக்கி. ஆமா ஆமா, இது ஆரம்ப காலத்திலேயே. ஆனா யாரு எப்போ வந்தாங்கிறதுல வரலாற்று முரண்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப வரல, அகத்தியன் காலத்திலே வந்துட்டாங்க. இது வந்து பாரதி அகஸ்தியரை வந்து பார்ப்பனர்னு சொல்றாங்களே, பிராமின் தானே? நிச்சயமா பார்ப்பனர் தான், அகத்தியன் கிடையாது, அகஸ்தியர் தான். அகஸ்தியர் ரிக்வேதத்தை எழுதின ஒரு முனிவர். அகஸ்தியரை பத்தி ரிக்வேதத்துல இருக்கு. வசிஷ்டர் அப்படின்னு ஒரு முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வசிஷ்ட முனிவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஓகே ஓகே. மித்ரா வருணன் அப்படிங்கிறவருடைய மகன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்தினுடைய ஆதாரங்கள் இருக்கு. நான் அந்த புத்தகங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க தான் அந்த காலகட்டங்களில் வர்றாங்க. அதனால தான் தமிழினுடைய முதல் நூலாக சொல்லப்படுகின்ற தொல்காப்பியத்திலேயே வடமொழியும் தமிழும் கலப்பதற்கான இலக்கணத்தை அங்கேயே சொல்லிட்டாங்க. தனி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெற்க பிராமணர்கள் வந்துட்டாங்களா? தொல்காப்பியம் எழுதும் போதே பிராமணர்கள் உள்ள வந்துட்டாங்க, தெற்க வந்துட்டாங்க. தொல்காப்பியத்திலே என்ன சொல்றாங்கன்னா, என்ப அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். என்பன்னா என்மனார் புலவர், என்ப அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, அதை சொன்னதெல்லாம் வந்து அகத்தியர் தான் சொன்னாரு, அதனாலதான் தொல்காப்பியருக்கு வந்து அவர் தான் குரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை மறுத்தவர் வந்து பாரதிதாசன் மறுத்தாரு. அவர் தான் அகத்தியன் விட்ட புதுக்கரடின்னு ஒரு புத்தகமே எழுதினாரு. இதெல்லாம் இல்லை, அகத்திய பாப்பான் தான் இங்கேருந்து வந்து இந்த தமிழை கற்றுக்கிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டான்ட்டு பாரதிதாசன் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த விஷயமே தெரியாது. தனி புத்தகமே இருக்கு, அகத்தியன் விட்ட புதுக்கரடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த கான்செப்ட் இப்படிதான் வருது. அப்ப ஆரியர்கள் இங்கேருந்து வரும்போது இங்கே இருந்தவர்கள் பூர்வக்குடிகள் வந்து ரெண்டு விதமான கூட்டம் இருந்துச்சு இந்தியாவில். இந்தியாங்கிறது அன்னைக்கு தமிழ்நாடு தான், தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தமிழ்நாடு. ரெண்டு விதமான, ஒன்று திராவிடர்கள், இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. இமயமலையினுடைய அடிவார பகுதியில் இருந்தவர்கள் வந்து கிராதகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னமும் அவங்க இருக்காங்க, கிராதகா அப்படின்னு திட்டக்கூடிய ஒரு. ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து ரொம்ப கடுமையான முரடர்களா இருந்தாங்க, ஆரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தாங்க. அதனாலதான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் 4000 வருஷத்துக்கு அப்புறமும் கிராதகான்னு திட்டிட்டு இருக்காங்க அவங்கள. யாரெல்லாம் ஆரியர்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள எதிரிகள், அவங்களெல்லாம் கெட்ட வார்த்தை வைக்கிறது. கிராதகாங்கிறது ஒரு இனம். அந்த இனம் தமிழர்கள் கிடையாது, இல்ல, அவங்க மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இமயமலையினுடைய அடிவார பகுதியில மட்டுமே இருக்கிறாங்க. இப்போ வந்து குல்லு மணாலி அப்படிங்கிற பகுதியில் அவங்களுடைய இது இருக்காங்க. இந்த இனம் வந்து மறைஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு சில கிராமங்கள்ல இன்னமும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இனம் வந்து ரொம்ப குறைவானவர்கள். ஆனா முழுவதுமா இருந்தவர்கள் வந்து திராவிடர்கள், தமிழர்கள். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க ஏன் வந்து திராவிடர்கள்னு சொல்றீங்க, தமிழர்கள்னு சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் தமிழர்களாக இருந்தார்களோ அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு தமிழர்களா இல்லை. அதுல இருந்து தான் பல மொழிகள் உருவாயிடுச்சு. இப்ப எல்லாரையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வேணும்ல. இப்ப தமிழர்கள்னா அதுல பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சவங்களை மட்டும் தமிழர்கள்னு சொன்னோம்னா, இப்போ மற்றவங்களாம் இருந்தாங்களா, அவங்களுடைய ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப கால சிந்து சமவெளியில இருந்த தமிழர்களுடைய வாரிசுகள் தானே அவங்க. ஆமா ஆமா. இப்போ அவங்கள எதில் போய் சேர்க்கறது? அவனு நம்ம மொழி குடும்பம் தான்.
இப்போ அதனால தான் வந்து இவங்க வந்து தமிழை மட்டும் நீங்கள் பேசுங்க, திராவிடத்தை பேசாதீங்கிறாங்க. இன்னொன்று பெரியார் என்ன சொல்கிறாரு, இதுக்கு வந்து அவர் ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஆரியம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லாக தான் நம்ம வந்து திராவிடத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற அது ஒரு அரசியல். இப்போ என்னகிட்டே நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் ஆரியம்னு சொல்கிறீங்க, பிராமணர்கள்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. என்னுடைய பதில் என்னன்னா, ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியர்கள் கிடையாது, வெளியிலேருந்து வந்தாங்க. ஆரியம்னு சொல்லும் போதே அவங்க வெளியிலேருந்து வந்தாங்கங்கிறது. ஆனால் பிராமணர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க. ஓ, அங்கே அந்த ஆரியர்களாம் பிராமணர்களாக மாறல. யாரு? அங்கே ஜாதி வரல, எங்கேயுமே கிடையாது. மேற்கு ஐரோப்பியாவுக்கு போயிருக்கிறாங்க, அங்கே ஜாதி வரல. ஜெர்மனி இந்த மாதிரி பகுதியில் ஜாதி வரல. ஆனால் பாசிசமும் அந்த இன தூய்மைவாதமும் வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ள மட்டும் ஆரியர்கள் வந்து ஏன் பிராமணர்களாக மாறி சாதியை உண்டாக்கி 4 வர்ணத்தெல்லாம் உண்டு பண்ணுறாங்க? ஏன் இங்கே மட்டும் சாதி உண்டாச்சு? அதாவது அங்கே இருந்த மக்கள் இவங்க தான் எல்லாருமே போனாங்க. அங்கே இருந்த இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய பூர்வக்குடிகள் வந்து செவ்விந்தியர்கள், அவங்க சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இப்போ கடைசி வரையும் அவங்கள்ட்ட போராடிக்கிட்டே இருக்கிறது தமிழர்கள் மட்டும்தானே போராடிட்டு இருக்காங்க. ஐரோப்பியர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஐரோப்பாவுடைய பூர்வக்குடிகள் யாருன்னு தெரியாது. ஆப்பிரிக்காவுக்கு அவங்க போகவே இல்லை. அவங்க வந்த பகுதிகளில் ஐரோப்பாவில் போனாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அவங்களை யாரும் எதுக்கல. இங்கே தான் தொடர்ந்து அவங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தனி கலாச்சாரம், தனி மரபு, தனி மொழி. செவ்விந்தியர்கள் இருந்தப்பே போயிட்டாங்களா ஐரோப்பியர்கள், ஆரியர்கள் அங்கே? இல்லை, அது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் போனாங்க. அதான் கேட்குறேன். இவங்க போனப்போ செவ்விந்தியர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய காமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனாக காட்டுவாங்க செவ்விந்தியர்களை. இப்போ எப்படி வந்து இந்து இலக்கியங்களில் வந்து திராவிடர்களை வந்து தமிழர்களை தஸ்யூக்கள் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி வந்து அவங்கள என்ன ஒரு சினிமா இடத்த கூட ஒரு ஹீரோன்னா ஒரு வில்லன் ஒருத்தவனை காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்கள காட்டி அவங்கள வந்து அழிச்சு இது பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து செவ்விந்தியர்கள் இன்னைக்கு இல்லை. செவ்விந்தியர்கள் நீங்கள் வந்து அந்த காமிக்ஸ், ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போது காமிக்ஸ் படிக்கும் போதெல்லாம் செவ்விந்தியர்கள் எல்லாமே அவங்க வந்து அப்படி தான் காமிப்பாங்க. இப்போ இங்கே வரும்போது இங்கே வந்து ஒரு கலாச்சாரம் சிறப்பு மிக்க ஒரு சமூகம் இங்கே இருக்கு. இது மேய்ச்சல் நிலமா இல்லை, இது பல மடங்கு அடுத்த திணை நோக்கி வந்துடுச்சு. இவங்க எல்லா வசதிகளோடையும் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட போராட வேண்டிய அவசியம் வருது. இப்படி போராட வேண்டிய அவசியம் வரும்போது இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கு வந்து இந்து இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற நிறைய கடவுள்கள் இருக்கு. இந்த எந்த கடவுள்களும் ரிக்வேத காலத்தில் கிடையாது. ரிக்வேத காலத்தில் கடவுள் கிடையாது. ருத்ரனா ஏதோ சொல்லுவாங்களே, இல்லையா? ருத்ரனும் இல்லையா? கடவுளுக்கு வந்து சிலை வழிபாடு, கடவுள் வழிபாடெல்லாம் வந்தது புராண காலத்தில் தான், வேத காலத்தில் கிடையவே கிடையாது. பிற்காலத்தில் இவங்க வேதங்களில் வந்து நிறைய விஷயங்களை புகுத்தினாங்க பிற்காலத்தில். இப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து பிரம்மணோய முகமாஷித் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாங்க, புருஷ சூத்தா. இந்த புருஷ சூத்தா அப்படிங்கிறதே வந்து இடைக்காலத்தில் செருக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. புருஷ சூத்திரம் அதுதான் 4 வர்ணம்லாம் வருது. 4 வர்ணங்களே அதெல்லாம் வருது. ஆனால் அந்த 4 வர்ணங்களை புகுத்துறதுக்காக வேண்டி இடையில சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த வடமொழியை வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மொழி நடைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகத்தை நம்ம எடுத்து படிக்கும் போது நமக்கு வார்த்தை இதெல்லாம் வேற மாதிரி டிஃபரெண்ட் தெரியும். இதை வந்து சொன்னவர் வந்து அம்பேத்கர் சொல்றாரு. அம்பேத்கருக்கு எப்படி இருந்தாருன்னா, அவர் வந்து சமஸ்கிருத மொழியில பிலிட் பட்டம் வாங்கினவர், படிச்சு பட்டம் வாங்கி அவர் இந்த இலக்கியங்களை படிச்சவர். படிச்சுட்டு தான் அவர் வந்து ஹூவா சூத்ரா அப்படிங்கிற புத்தகம் எழுதினார். ஏன்னா அவர் ஏதோ பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை முழுமையாக படிச்சுட்டு, இங்கிலீஷில் கூட படிக்கல, சமஸ்கிருத மொழியிலே படிச்சுட்டு அவர் தான் சொன்னார், இது வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய மேற்கோள் காட்டுறாரு. இதில் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை கடைசி வரையிலும். ஆரியர்கள் வந்தாங்க, திராவிடர்கள் இருந்தாங்க, 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு. இந்தியா முழுவதும் ஆதி திராவிடர்கள்னு ஒரு கூட்டம் இருக்காங்களா, அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் சரியான ஆய்வுகளே கிடையாது. அம்பேத்கர் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அதை பற்றி ஆய்வுகளே இல்லை. நம்ம டைம் கிடைக்கும் போது பேசுவோம். அதை அவங்க திராவிடர்கள் தானே? இல்லை இல்லை, அவர்கள் யார் அப்படிங்கிற ஆய்வுலாம் வரும்போது யாரெல்லாம் சாதி நீக்கம் செய்யப்பட்டார்களோ, நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்களே, யாரெல்லாம் வந்து இந்த பிராமண ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் வந்து சாதி நீக்கம் செய்யப்படுறாங்க. வரலாற்றில் அவங்கள பற்றி வேற ஒரு ஆய்வு இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, அதை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஸ்டான்லி ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்காரு, ஆபே டுபேங்கிற ஒரு ஆய்வாளர். அபிதுபே ஆய்வு தான் அம்பேத்கர் நிறைய எடுப்பாரு. இந்த 2 பேருமே எழுதியிருக்காங்க, 2மே ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, நான் தனியா பேசலாம். ஆனா அது ஒண்ணு தனியா இருக்கு. அவங்க வந்து இந்துக்கள் கிடையாது. அவங்க இல்ல, திராவிடர்களை இந்துக்கள் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் ஆதி திராவிடர் மட்டும் இந்துக்கள் இல்லைங்கிறீங்க,
தமிழர்கள் திராவிடர்கள் யாருமே இந்துக்கள் கிடையாது. ஆனா அந்த வருணக்குள்ள உள்ளார வந்துட்டாங்க, 4 வருணங்களுக்குள்ள வந்துட்டாங்க. அது அவங்க ஏற்றுக்கொண்டதா. அதனாலதான் 5வது வருணம் பஞ்சமரங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. ஆனா ரேஸ் படி எல்லாரும் ஒண்ணுதானே, ஒரே அதைத்தான் சொல்றேன். ரேஸ் படி ஒண்ணு. ஆனா தமிழர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க வந்து தமிழை பத்தி ஆய்வு பண்ணவங்க, நான் வந்து தனியா ஒரு சப்ஜெக்டா பேசுறேன்னு இருக்கேன், அதுக்காக தான் நான் சொல்ல. தமிழர்கள் வந்து 2 இனம் இருந்தாங்க, நீக்கிரிட்டோன்னு ஒன்று, ஆஸ்ட்ரலாய்டுன்னு ஒன்று. இந்த 2 கலப்பு தான் தமிழ். மொழியை பேசக்கூடியவர்கள் 2 பேருமே தமிழர்கள் தமிழ் மொழியை பேசினாங்க. ஆனால் ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஆதி திராவிடர்களும் திராவிடர்களும் தனியாக இருந்தாங்க. ஓ, அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது இனக்குழுக்களுடைய வரலாறு, அதை நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே தீண்டாமை கிடையாது, பிரிச்சிருந்தாங்க. அவங்கள வந்து அவுட்கேஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆரியர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. ஆரியர்கள் வர்றதுக்கு அதை நம்ம வந்து விரிவாக பேசுவோம். ஆக இப்போ திராவிடர்கள் இங்கே இருக்கும்போது, இந்தியாவில் திராவிடர்கள் இருக்கும்போது ஆரியர்கள் வராங்க. ஆரியர்கள் வரும்போது இந்த இனக்கலப்பு எப்படி வந்துச்சு? அதான் இனக்கலப்பு. ஏன்னா இப்போ ஆரியர்கள் தான் வர்றாங்க. ஆரியர்களில் அப்போ வந்து சத்திரியர்கள் கிடையாது, வைசியர்கள் கிடையாது, சூத்திரர்கள் கிடையாது. இப்போ அவங்க வர்றது பியூர் ஆரியர்கள் தான். ஆரியர்கள் அங்கே வரும்போது ஆண்கள் மட்டும்தான் வர்றாங்க, பெரும்பாலும் பெண்கள் அவங்க அழைச்சிட்டு வரல. ஏன்னா அவங்க வந்து நம்ம சொன்ன மலைப்பயணம் பெண்கள் வரல. அப்போ அவங்க வந்து ஓரின சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, எல்லாமே இருந்திருக்கு. அதை பற்றி நிறைய இதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போவேனா. ஆனால் இப்போ வந்து இப்போ இனக்கலப்புங்கிறது ஒன்று நடந்துச்சு. ஆமாம், ஆரியர்கள் பியூரா ஆரியர்கள்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோம் ஒன்று. 2வது, ஆரியர்கள் முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டது இங்கே இருக்கிற திராவிட பெண்களை தான். அவங்களுடைய பெண்கள் வந்து முழுக்க தமிழ் பெண்கள் தான், திராவிட பெண்கள் தான். அதுல 2 விதமான சாதி கலப்பு உருவானுச்சுங்கிறாங்க. ஒன்னு அனுலோம ஜாதி, இன்னொன்னு பிரதிலோம ஜாதி. இப்ப அனுலோம ஜாதினா என்ன, பிரதிலோம ஜாதினா என்னன்னு சொன்னா இதெல்லாம் அவங்களே சொன்னதுதான். அனுலோம ஜாதினா மேல் ஜாதிக்காரவங்க கீழ் ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிறவங்க அனுலோம ஜாதி. அது ஓரளவு அனுமதிப்பாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க, அனுமதிப்பாங்க. இப்ப கீழ் ஜாதிக்காரவங்க மேல் ஜாதிக்காரவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்தா அது வந்து பிரதிலோம ஜாதி. ஒன்று. 2வது, அதாவது பொண்ணு வந்து உங்களுக்கு யாருங்கிறதா முக்கியம் அதுல. ஆமா. இன்னொன்று இருந்துச்சு, பிராமணர்கள் முதல் தாரத்தில் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம், அவங்களுடைய ஜாதியில் பண்ணிக்குவாங்க. 2வது தரம் வந்து அடுத்த கேட்டகரியில் இருக்க சத்திரியர்களை திருமணம் பண்ணிக்குவாங்க. வைசியர்கள் சூத்திரர்கள் வரைக்கும் அவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனாலும் கூட அந்த முதல் தாரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை இருக்குங்கள, அவங்களுக்குள்ள ரைட்டு இந்த மற்ற குழந்தைகளுக்கு கிடையாது. அதே மாதிரி சத்திரியர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு கீழே உள்ள வர்ணங்களை தான் திருமணம் பண்ணிக்கலாம், மேலே உள்ள பிராமணர்களுக்கு திருமணம் பண்ணிக்கூடாது. அது தண்டனைக்குரியது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுறாங்க அவங்க. ஆமாம், இந்தியாவில். ஆமாம், இதெல்லாம் வரையறுத்தது வந்து இதை வரையறுத்தது தான் வந்து மனுஸ்மிருதி. இப்ப நம்ம சொல்ற மாதிரி இதெல்லாம் இப்ப அவங்க வந்த உடனே வந்துருச்சா, இல்ல ஒரு 100 கொஞ்சமா அதாவது இப்ப ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி ரிக்வேதம் இருக்கு இந்தியாவுக்குள்ள. வரும்போதே அவங்க வந்து பாடிக்கிட்டு வர்றதா ரிக்வேதம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு. ரிக்வேதங்கிறது ஒரே காலத்துல ஒரே இடத்துல உட்காந்து பாடினது கிடையாது. இப்ப வந்து புறநானூறுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் இலக்கியங்கள்ல. புறநானூறுனா 400 பாடல்கள், 400 புலவர்கள் வேற வேற காலகட்டங்கள்ல வேற எல்லாத்தையும் தொகுத்து தான் நம்ம புறநானூறுன்னு சொல்றோம். அது மாதிரி ரிக்வேதம்ங்கிறது ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த வேத காலம் எப்போ உருவாகுதுன்னு சொன்னா அவங்க வந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் வேத காலமே உருவாகுதுங்கிறாங்க. அவங்க வந்து கிமு 2000 வர்றாங்கன்னு சொன்னா கிமு வந்து 3500 அந்த காலகட்டங்கள்ல தான் வருது. அது ஒரு 500 வருஷம் கழிச்சு தான் வந்து வேத காலம்ங்கிறது உருவாகுது. வேத காலம் உருவாகி அதுக்கப்புறம் வந்து வேத காலத்துக்கு பிறகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதிகாச காலங்கள், இதிகாச காலங்கள். புராணம் வந்து கடைசியா வருது. புராணம் எப்போ வருதோ அப்பதான் இந்த கடவுள்கள்லாம் உற்பத்தி பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி இப்ப சொல்ற எந்த கடவுள்களும் கிடையாது. புராண காலத்துல தான் வருது. இது புராண காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வந்து குப்தர்களுடைய காலம் தான் புராண காலம்ங்கிறது. புராண காலத்துல வந்து மகாபுராணங்கள் உப புராணங்கள்னு 2 விதம். கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது அந்த காலகட்டம். அதுக்கு முன்னாடி புராணங்கள் இருக்கு. எப்படின்னா செவி வழி செய்தியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கதையா. அதை வந்து ரெக்கார்டா வந்து இலக்கியங்களா படைக்கல. இந்த புராணங்களை வந்து படைச்சது எல்லாமே வந்து புராணங்களை வந்து தொகுத்து அதை புத்தகங்களை ஆக்குனது எல்லாமே வந்து குப்தர்களுடைய காலம் தான். அதனாலதான் குப்தர்கள் காலத்தை பொற்காலம்னு சொல்லுவாங்க. இது ஏறக்குறைய புத்தருடைய காலத்துக்கு பிறகு. குப்தராட்சினா கிபி 8. ஆமா, இங்க தமிழ்நாட்டுல பக்தி இலக்கியம், அங்க வடநாட்டுல குப்தராட்சி. குப்தர் காலம்.
நந்தர்கள் ஆட்சி முடிஞ்சு நந்தர்கள் அது ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் வந்து ஆரம்ப காலத்துல வந்து அதாவது புத்தருடைய காலத்துக்கு ரொம்ப பிறகு வருது. இப்போ புத்தருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேத காலம் வருது. வேத காலத்துக்கு அப்புறம் இதிகாச காலம். இதிகாசம்னா ரெண்டு இதிகாசம் தான், ராமாயணம் மகாபாரதம். அது எந்த காலகட்டம்? வேத காலத்துக்கு பிறகு கிபி 10 அந்த மாதிரி வரும். கிபி 10 அந்த அதாவது ஒரு கிபி 1000வது ஆண்டுன்னு வச்சுங்களேன். கிபி 1000வது ஆண்டு அந்த காலகட்டம் 1000 ஏன்னா அக்யூரேட்டா இந்த வருஷம் தான் சொல்ல முடியாது. ஆமா, அதுல வந்து துல்லியமா சொல்ல முடியாது. இந்த காலம் ஒரு 500 வருஷம், அதாவது வேத காலம் முடிஞ்சு ஒரு 500 வருஷத்துல. இது இன்னொன்னு சொல்லணும்னா வேத காலம்ங்கிறது வந்து அவங்க வந்து சிந்து சமவெளி பகுதியில் குடியிருக்கும் போது தான் வேதங்கள் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிழக்கு நோக்கி வர்றாங்க, கங்கை சமவெளிக்கு வர்றாங்க. கங்கை சமவெளியில ஆரியர்கள் முதல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க நிலையமர்ந்து அதுக்கு பிறகுதான் வந்து இந்த இதிகாசம் இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் உருவாகுது. வேதங்கள் உருவாகும் போது அவங்க நாடோடிகளாகவே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட கடவுள்லாம் கிடையாது. இப்ப அங்கிருந்து கங்கை யமுனை வேத காலத்திலே யஜுர் சமண அதர்வா எல்லாம் வந்துருது. எல்லா வேதம்ங்கிறது வந்து அவங்க சொல்றது வந்து முதல்ல இருக்கிற ரிக்வேதம் மட்டும்தான். மற்ற மூணும் அது அவருடைய பிரிச்சேர்க்கை. ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் வேதங்கள் வந்து ஸ்லோகங்களாக சொல்லிகிட்டே வருவாங்க. அந்த ஸ்லோகங்களை வந்து எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த ரூல்ஸ், இந்த நேரத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும், அந்த விதிமுறைகள்லாம் வந்ததுக்கு பிறகு அதை தான் வந்து ஒவ்வொரு வேதமாக மாற்றுறாங்க. ரிக்வேதம்ங்கிறதுக்கு பிறகு யஜுர்வேதம்ங்கிறது வந்து ஸ்லோகங்கள் அந்த பாடல்களாக பாடுறது, அதுக்கப்புறம் இசையோடு சேர்த்து பாடுறது. கடைசியாக வந்தது தான் வந்து அதர்வண வேதம். அது வந்து அதர்வண வேதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நோய் தீர்க்கும் மருந்துகள் அந்த இதெல்லாம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் வந்து உபவேதங்கள் உருவாகுது. அதில் வந்து இதே மாதிரி 4 வேதங்கள் அதுலேயும் இருக்குது. உபவேதங்கள் சில்ப வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், கடைசி உபவேதங்களில் கடைசி தான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதங்கிறது அவங்களால உருவாக்கப்பட்டது. அதான் கடைசி மருத்துவங்கிறது ஆயுர்வேதம். அது ஒரு வேதம். உபவேதங்களில் ஒன்று தான் ஆயுர்வேதம். இப்போ ஆயுர்வேதத்தை கூட அவங்க யாருக்கும் சொன்னது கிடையாது. இந்த ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து அந்த வேதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான், எடுத்து தொகுத்து பின்னாடி வந்து உபவேதங்கள் அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கிட்டாங்க. இப்போ வேத காலங்கிறது அதோட முடிஞ்சிடுது. வேத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புராண காலம், அது இதிகாச காலம் வருது, ராமாயண மகாபாரதம் அப்படிங்கிறது. இந்த ராமாயண மகாபாரதம் கூட ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் தொகுக்குறாங்க. அப்போ வந்து கதை மாதிரி தான், அந்த கதை வடிவத்துல செய்யுள்களா இருக்க வந்து பாடுறாங்க, சொல்றாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையில அந்த சண்டை வந்து கங்கை இதுல முடிஞ்சு போச்சு, சிந்து சமவெளியில முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கங்கை சமவெளிக்கு வர்றாங்க. கங்கை சமவெளிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற அந்த கூட்டத்தையும் வந்து துரத்துறாங்க. துரத்துனதுக்கு பிறகு கங்கை யமுனை அந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து தோ ஆப்புன்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்னா 5 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, தோன்னா 2. இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தோ ஆப்புன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஆரியவர்த்தம்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசம். அதுதான் உத்தரப்பிரதேசம். ஆமா, இந்த கங்கை பகுதி சிந்துலேருந்து கங்கைக்கு வந்தாச்சு. ஆமா, கங்கை பகுதிக்கு வந்துட்டாங்க. இதை வந்து ஆரியவர்த்தம்னு டெக்ளேர். அதுதான் இதிகாச காலகட்டம். ஆமா, அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த இதிகாச காலம் வந்ததுக்கு பிறகுதான் வந்து மனுஸ்மிருதி எல்லாம் உருவாது. மனுஸ்மிருதிங்கிறது வந்து ஒரே காலத்துல இல்ல, பல்வேறு காலகட்டங்கள்ல மனுக்களே வந்து பல்வேறு மனுக்கள் இருக்காங்க. மனுங்கிற பேர் வந்து பொது பெயர். உங்களுக்கு வேத காலம் முடிஞ்சு இதிகாச காலம் தொடங்கி அதுக்கப்புறம் தான் மனுஸ்மிருதி வருது. ஆமா, ஓகே ஓகே. மனுஸ்மிருதி சில சட்டங்கள் இருக்கு, ஆனா அதை வந்து தொகுத்து வந்து சட்டமா வந்து டிக்ளேர் பண்றாங்க இல்லையா. டிக்ளேர் பண்றதுங்கிறது அந்த காலகட்டங்கள். அதான் கிபி 8 கிபி 9 கிபி இல்ல, அது கிமுல தான் வருது. அதெல்லாம் கிமுக்கு முன்னாடியே வந்துருது. அதை தானே எதிர்க்கிறாரு புத்தர் வரும்போது இந்த யாக வேள்விகள்லாம் நிறைய நடக்குது. இன்னொன்னு சொன்னா புத்தரே வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவர் சத்திரியர்னு சொல்லிட்டு. புத்தர் சத்திரியர் கிடையாது. புத்தர் வந்து சத்திரியர் கிடையாது, அவர் தமிழர் தான். தமிழர் தான். புது கான்செப்டா இருக்கு. இல்ல, நிச்சயமா தமிழர் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு தேவநேய பவனம், பாலி மொழி, பிராகிருத மொழி எல்லாம் அதான் பிராகிருதனுடைய கிளை மொழி தானே. அது வந்து வட திராவிடம் தானே சொல்றாங்க. இருங்க, நல்ல சப்ஜெக்டா இருக்கு, தனியாவே பேசுவோம். புத்தர் யார், தமிழரா அப்படின்னு தனியா பேசுவோம். இப்போ நம்ம கங்கைக்கு வந்திருக்கோம். சிந்து சமவெளி கங்கையில தான் ராமாயண மகாபாரத கதையெல்லாம் உருவாகுது. அது வந்து இதிகாச காலகட்டம். இதிகாச காலம். ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வந்து அங்க வந்து தங்கிடுறாங்க. அங்க தங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மேலாதிக்கம் வந்து அதிகமாக வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த வேதம், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் இந்த ஆகமங்கள், அதுக்கப்புறம் இந்த ஸ்மிருதிகள்னு ஒன்று வருது. இந்த ஸ்மிருதிகள் உருவாகிறதுக்கான காலங்களை வந்து சொன்னோம்னா, ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள் இருக்கு.
அதில் ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள் அப்படிங்கிறது வேதம். ஸ்ருதின்னா வேதம், ஸ்மிருதினா சாஸ்திரம். அதுல ஒண்ணுதான் மனுஸ்மிருதி. சுருதி இசை தானே? சுருதி இசை வேதம். அதான் வேதத்தை இசையோட பாடுவாங்க. அது வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதிங்கிறது வந்து சட்டங்கள், அதாவது சாஸ்திரம். அதுதான் மனு வந்து மனுஸ்மிருதி சொல்றோம். தர்மசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம்ங்கிறதும் ஸ்மிருதிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு. அதான் மனு தர்ம சட்டம்னு சொல்லுவாங்க, மனு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, மனுஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மிருதிங்கிறது வந்து நிறைய ஸ்மிருதிகள் வருது. அதுக்கு பிறகு வந்து உபனிஷத்துக்கள் வருது. உபனிஷத்துக்களுடைய கதை பார்த்தீங்கன்னா, உபனிஷத்துக்கள் எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னா, ஆரியர்களில் நான் சொன்னோம்ல கலப்பு வந்துச்சு. முன்னாடி பிராமணர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் சத்திரியர்கள் வராங்க. இது வந்து இந்த அனுலோம பிரதிலோம ஜாதி எல்லாம் அந்த கலப்புனால வந்தது. அதனாலதான் அந்த சத்திரியர் இதெல்லாம் உருவாகுது. ரெண்டாவது கேட்டகரியில் உள்ளவங்க சத்திரியர்கள். அதாவது எல்லாம் அந்த அனுலோமம் பிரதிலோமம் அதுல அந்த கலப்புல தான் வருது. முதல்ல வந்து 3 கேட்டகரி வந்துச்சு. அந்த 3 ஜாதிகளும் தான் வந்து ஆரியர்கள். 4 வருணங்கள்ல முதல் 3 வருணங்கள் மட்டும்தான் ஆரியர்கள். அது 3 பேருமே ஆரியர்கள் தான். தமிழர் கலப்பு இல்லாத அவங்க வந்து ஆரியர்கள். அதாவது பெண்கள் கலப்புல வந்தவங்க. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா, பெண்கள் வந்து அவங்கள தான் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த கலப்புல வந்தவங்க. அந்த முதல் 3 கேட்டகரி அவங்கள வந்து துவி ஜாதின்னு சொல்லுவாங்க. துவிஜர்கள் அல்லது துவிஜாதி, இருபிறப்பாளர். என்ன இருபிறப்பாளர்னா, ஒரு பிறப்பு வந்து தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கிறது, இன்னொன்று வந்து உபநயனம் பண்றதுனால பிறக்கிறது. இப்போ உபநயனம்னா என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை ஓத கற்றுக் கொடுத்து பூணூல் போடுறாங்களே, இதை தான் உபநயனம்னு சொல்றது. இது வந்து முதல்ல இருக்கிற 3 வருடங்களுக்கு மட்டுமே அனுமதி. இப்போ இங்க இருக்கிற தமிழர்களே நாங்கள் சத்திரியவனம்னு சொல்றாங்க. சத்திரியர்கள் நிச்சயமா வந்து உபநயனம் செய்யப்பட்டவர்களாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க சத்திரியர்களாக இருக்க முடியும். அவங்க துவிஜாதிகளாக தான் இருக்கணும். இவங்க துவிஜாதிகள் கிடையாது, இவங்க ஒரு ஜாதி தான். ஆக இவங்க சத்திரியர்கள்னு சொன்னதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அது வேத காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆரியர்களுக்குள்ளே 2 பிரிவு. அந்த 2 பிரிவுக்குள்ள ஏன்னா ஒரு கேட்டகரியை ஒதுக்கிட்டாங்க. இப்போ இன்னொன்று ஆரியர்களுக்குள்ளேயே இந்த 2 பிரிவு வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இடமே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது வந்து கங்கை சமவெளியில் வந்து ஆரியவர்த்தம்னு இவங்க இது பண்ணதுக்கு பிறகு, இவங்க ஆரம்பத்தில் குடியிருந்தாங்களா சிந்து பகுதி, அந்த மக்களே இழிந்த மக்கள்னு இவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்து மக்கள் இழிவானவங்க, கங்கை மக்கள் உயர்வாங்க. ஆமாம். ஆரியவர்த்தத்தில் மட்டும்தான் வந்து உயர்ந்த பிராமணர்கள் இருக்காங்க, மற்ற உலகத்தில் மற்ற பிராமணர்கள்லாம் இவங்களோட தாழ்ந்தவர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பிராமணர்கள் தான், இவங்களும் பிராமணர்கள் தான். ஆனால் நாங்கள் வந்து இந்த வந்தது, அதாவது ஒவ்வொன்றையும் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. சத்திரியர்களும் ஆரியர்கள் தான், பிராமணர்களும் ஆரியர்கள் தான். ஆனால் சத்திரியர்களோட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சத்திரியர்களுக்கு ஒரு பெரிய ரிஷின்னு சொன்னால் விஸ்வாமித்திரர், பிராமணர்களுக்கு பெரிய ரிஷின்னா வசிஷ்டர். இந்த 2 பேருக்கும் உள்ள சண்டை தான் வந்து பெரிய இது. ரிக்வேதம் ஃபுல்லாகவே ஆரம்பிக்குது. அது வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்குமான சண்டை. இது வந்து 10 மன்னர்கள் சண்டை யுத்தம்னே ஒரு இது உண்டு, ஒரு கான்செப்ட் வந்து ரிக்வேதத்திலே வரும். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க, வந்து இனிமே உன்னுடைய வேதமே தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு இவங்க வந்து உபனிஷத்துக்களை உருவாக்குனாங்க. யார்? சத்திரியர்கள். சத்திரிய ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதான் உபனிஷத்துக்கள். இன்னொன்று தெரியுங்களா, இன்னைக்கு வந்து அந்த உடலை வருத்தி கொள்வதன் மூலம் இறைவனை அடைவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய ஆரிஜின் வந்து அதுதான். பிராமணர்கள் வந்து உடலை வருத்தி கொண்டு அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உபனிஷத்துக்கள்லேருந்து வந்தது. இந்த உபனிஷத்துக்கள் பிற்காலத்தில் வந்து புத்தருடைய கொள்கையும் நிறைய அதில் வந்து மாயாவாதம் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. புத்தருடைய கொள்கையை நிறைய எடுத்துக்கிட்டாங்க அந்த உபனிஷத்துக்களை சேர்த்துக்கிட்டு. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, புத்தருடைய கொள்கையில் நிறைய எடுத்துக்கிட்டு தான் அந்த உபனிஷத்துக்கள் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. புத்தருடைய காலத்துக்கு முன்னாடியே உபனிஷத்துக்கள் வந்திருந்தாலும் புத்தருடைய கருத்துக்கள் நிறைய உபனிஷத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உபனிஷத்துக்கள் காலத்துக்கு காலம் மாறிட்டு வந்துச்சு. அல்லா பேர்லேயே ஒரு உபனிஷத்து இருக்குது. ஓ, ஓகே ஓகே ஓகே. அல்லா உபனிஷத்துன்னு இருக்குது. இயேசு பேரில் ஒரு உபனிஷத்து இருக்குது, ஈஷா உபனிஷத்து அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பேர்லையும் உபநிஷத்து கொண்டு வந்தாங்க. புத்தரையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புத்தரை கடவுளாக்குனதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வருது. ஆக இது வந்து உபநிஷத்துகளுடைய காலம். அதுக்கப்புறம் வேதம், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் உபநிஷத்துகள், அதுக்கு பிறகு தான் கடைசியாக தான் வந்து உங்களுக்கு புராணங்கள் வருது. இந்த புராண காலங்கள் வரும்போது தான் இந்த கடவுள்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் வருது. இது புராண காலம் வந்து புத்தருக்கு பிறகு வந்த காலம். ஏன் அந்த தேவையை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று இருக்குது.
இல்லை அப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஈரானுக்கு எப்படி வந்தாங்க, ஈரானுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க, அங்கேருந்து ஐரோப்பியாவுக்கு போனது, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தது, இந்தியாவில் சிந்து சமவெளியில் இருந்தது, கைபர் கோப்பலவன் கனவுலையாக வந்தது, அதுக்கப்புறம் கங்கைக்கு போனது, கங்கை போனதுக்கப்புறம் அது ஆரியவர்த்தமானது, அங்களுக்குள்ளேயே பிராமின்ஸ்குள்ளேயே ஹையாரிக்கு மேலாதிக்கம் யாருங்கிறது, அப்புறம் 3 பிரிவானது, தமிழர்களை எல்லாம் சூத்திரர்களாக்கி 4ஆம் பிரிவாக்குனது. இது பிராமணர்களுடைய வருகையில் ஒவ்வொரு விஷயமா நடந்து கிராஜுவலாக நடந்து சாதி உருவாக்குதல், வர்ணம் உருவாக்குதல், மனு சட்டங்கள் எல்லாமே கிராஜுவலாக நடந்து இப்போ ராமாயண மகாபாரதம் உருவான காலகட்டம் வரையும் வந்துட்டோம். அடுத்து இப்போ எப்படி பிராமண ஆதிக்கம் இந்தியா முழுக்க பரவுச்சு, இப்போ வடக்க வந்துட்டோம், எப்படி இந்தியா முழுக்க வந்தது, மற்ற பகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு எப்படி இருந்தது, எப்படி அவங்க அதுக்கு பிறகு அந்த வேத காலத்திற்கு கங்கை சமவெளிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் உருவாக்கின கடவுள்கள், உருவாக்கின சட்டங்கள், இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத வரப்போகிற அத்தியாயங்களை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவுமே நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எங்கேருந்து பிராமணர்கள் எங்கே வரையும் வந்திருக்காங்க, இப்போ வரையும் நீங்கள் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாம். ஈரான்லேருந்து ட்ராவல் ஆகி கைபர் போலன் வழியாக பாகிஸ்தான் இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் தான் பெரிய பிராமினாகுன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற காலகட்டம் வரையும் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் வரலாற்றை மாற்றுச்சுங்கிறத நம்ம வரப்போகிற அத்தியாயங்களை தொடர்ந்து நம்ம மக்களுக்கு தருவோம். மிக்க நன்றி.